ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து தேங்காய் பால் சாதம் தான். குருணை அரிசி சொல்லுவேன்ல, அதில் தான் நான் செஞ்சுருக்கேன். 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக கொடுத்தேன். நம்ம குக்கரில் 3 விசில் விட்டேன். கரெக்டாக போலன்னு வந்துச்சு நமக்கு. நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீன் வறுவல், என்ன மீன் பார்க்குறீங்களா? ரோஸ் மீன் சொல்லுவோம். இன்னும் அதுக்கு 2 வித மீன் வெரைட்டிஸ் சொல்லுவாங்க, எனக்கு பேர் தெரியலை. இதில் வந்து பொரிச்ச குழம்பு வச்சு, இந்த மீன் குழம்பு வைக்காமல் ஏன் பொரிச்ச குழம்பு, அதாவது புளிக்குழம்பு மாதிரி வைக்காமல் ஏன் பொரிச்ச குழம்பு வச்சிங்கன்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி நான் மீனெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாமியை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கடைக்கு போய் புளி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடினேன் பாருங்கள். எல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. உடனே மாமி என்ன செஞ்சுட்டாங்க, இதை பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு பொரிச்ச குழம்பு வச்சுட்டாங்க. ஆனாலும் தேங்காய் பால் சாதத்துக்கு பொரிச்ச குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நான் போட்ட வீடியோஸ்க்கு ஓரளவுக்கு வியூஸ் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க. அதேமாதிரி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.